Hi students, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் 11th ஃபிசிக்ஸ்க்கு இந்த செகண்ட் மீட்டம் 2025க்கான ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கக்கூடிய நிறைய பேர் ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போயிடுறீங்க, அந்த வீடியோவை லைக் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து 11th ஃபிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கோம், சரியா? ஸோ அதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த செகண்ட் மீட்டமில் வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேவா? அதில் அந்த வீடியோ நீங்கள் சப்போஸ் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோட என் ஸ்க்ரீனில் தரேன். அதில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா தரவாக படிச்சிருங்க. இன்னும் 11th ஃபிசிக்ஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் முடியலையோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கொஷின் பேப்பர் நம்ம பார்க்கலாம். 50 மார்க்ஸ்க்கு வச்சுருக்காங்க. சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து 35 மார்க்ஸ்க்கு வைப்பாங்க, சரியா? 10 1 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. இதில் கண்டிப்பாக 1 மார்க் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வைப்பாங்க, சரியா? இப்போ 10 மார்க்கு கேட்குறாங்க அப்படின்னா அதில் குறைஞ்சது ஒரு 3 கொஷினாவது உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஷின்ஸ் இருக்கும். 2லேருந்து 3 கொஷின்ஸ் வந்து கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். புக் பேக் நீங்கள் படிச்சிங்கன்னா சாலிடாக 7 மார்க் எடுக்கலாம், அதுக்கான அஷூரன்ஸ் கொடுக்குறேன், சரியா? புக் பேக் மட்டும் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 7 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 10 out of 10 எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிரியேட்டிவ் கொஷின்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கணும். இன்டீரியர் கொஷின்ஸும் கொஞ்சம் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா தான் உங்களால் வந்து 10 out of 10 வந்து 1 மார்க்கில் இல்லை எத்தனை கொஷின் கேட்குறாங்களோ 1 மார்க்கில் அது ஃபுல் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும், சரியா? ஓகே, இப்போ 2 மார்க்ஸ் பார்க்கலாம். எத்தனை கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்த அந்த 2 மார்க்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் திரும்ப சொல்கிறேன். தயவு செஞ்சு அதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கொஷின் கூட ஒமிட் பண்ணிடாதீங்க. அதே போல் எல்லா ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. அப்படி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை தாண்டி வராது, சரியா? இப்போ டிஃபைன் த கிராவிடேஷனல் ஃபீல்டு, கிவ் இட்ஸ் யூனிட். ஈர்ப்பு புலம் வரையறு, அதன் அழகை தருக. இது நாம கொடுத்த கொஸ்டின் தான், சரியா? 1. அப்புறம் வாட் இஸ் மென் பை எஸ்கேப் ஸ்பீட் இன் த கேஸ் ஆஃப் த எர்த். இது நம்ம கொடுத்த எஸ்கேப் ஸ்பீட் அப்படின்றது கொடுத்துருப்போம். புவியின் விடுபடு வேகம் என்றால் என்ன? அப்புறம் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், நியூட்டனின் ஈர்ப்பியல் பொது விதியை தருக. அப்புறம் விச் ஒன் ஆஃப் தீஸ் இஸ் மோர் எலாஸ்டிக், ஸ்டீல் ஆர் ரப்பர், ஒய். எஃகு அல்லது ரப்பர், இவற்றில் எது அதிக மீட்சி பண்புள்ளது, ஏன்? அதுக்கப்புறம் லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன், மிதத்தல் விதியை கூறுக. அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் போல்ஸ்மேன் விதியை கூறுக. அதுக்கப்புறம் வாட் இஸ் பிவி டயக்ராம், பிவி வரைபடம் என்றால் எல்லாமே நம்ம கொடுத்ததான்ப்பா. இந்த ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அதுலேருந்து தான் இந்த ப்ராப்ளமும் வந்திருக்கு, சரியா? அப்போ மொத்தம் 8 கொஷின் கொடுத்துருக்காங்க. 8 கொஷினுமே நம்ம கொடுத்தது தான் வந்திருக்குது, இன்க்ளூடிங் கம்பல்சரி ப்ராப்ளமும் சேர்த்து. இப்போ 8ல் நம்ம எனி 5 அப்படின்றது நமக்கு ஆப்ஷன்ஸே நிறையா இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடலாம், எனி 5 வந்து தாராளமாக எழுதலாம். அதுக்கப்புறம் இப்போ 3 மார்க் கொஷின்ஸ் பார்ப்போம். 3 மார்க்கில் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்றத. இல்லை அந்த வாட் ஆர் ஜியோ ஸ்டேஷனரி அண்டு போலார் சேட்டலைட்ஸ். புவி நிலை துணைக்கோள் என்றால் என்ன, துருவ துணைக்கோள் என்றால் என்ன? அதுக்கப்புறம் ஒய் இஸ் தேர் நோ லூனார் எக்லிப்ஸ் அண்ட் சோலார் எக்லிப்ஸ் எவ்ரி மந்த். ஒவ்வொரு மாதமும் சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் நடைபெறுவது இல்லை, ஏன்? அதுக்கப்புறம் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஸ்ட்ரீம்லைன்டு ஃப்ளோ அண்ட் டர்புலண்ட் ஃப்ளோ. வரிச்சீர் ஓட்டம் மற்றும் சுழற்சி ஓட்டம் வேறுபடுத்துக. அதுக்கப்புறம் இது கிடையாது. அப்புறம் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் எ லிக்விட். நீர்மத்தின் பரப்பு இழுவிசையை பாதிக்கும் காரணிகள் யாவை? அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் கிவ் இட்ஸ் யூனிட். தன்வெப்ப ஏற்புத்திறன் என்றால் என்ன, அதன் அலகை எழுதுக. இது கிடையாது. அப்புறம் இந்த ப்ராப்ளம் 26வது ப்ராப்ளம், இதுவும் நம்ம கொடுத்ததுலேருந்து தான் வந்திருக்குது, சரியா? அப்போ 1 2 3 4 5 6 கொஷின்ஸ் இன்க்ளூடிங் கம்பல்சரி நம்ம கொடுத்ததுலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ எனி 5 வந்து நம்ம தாராளமாக எழுதிடலாம். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஷின்ஸ் பார்ப்போம். 5 மார்க் கொஷினில் the variation of g with depth from the earth surface, அப்புறம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். ரெண்டுமே 27ல் ரெண்டுமே புவியின் ஆழத்தை பொறுத்து g எவ்வாறு மாறுபடும், நியூட்டன் குளிர்வு விதியை விரிவாக விளக்கு. ரெண்டுமே நம்ம கொடுத்தது தான். அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த எலாஸ்டிசிட்டி, இந்த கொஷின் 28ல் ஏ. இது அந்த வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. மீட்சி குணகத்தின் வகைகளை விளக்குக. 29ல் எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி ஆஃப் சேட்டலைட், அப்புறம் வந்து பெர்னாலிஸ் தியரம். ரெண்டுமே 29ல் துணைக்கோளின் ஆற்றலுக்கான கோவையை தருவி
அப்புறம் அமுக்க இயலாத பாகுநிலையற்ற பாய்மம் ஒன்று வரிச்சீர் ஓட்டத்தை செல்வதற்கான பெர்னோலியின் தேற்றத்தை கூறி அதனை நிரூபி அப்படின்றது. சரியா? ஸோ இதே போல தான் உங்களுக்கும் கண்டிப்பாக நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. நம்பிக்கையோட படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிற சொல்லுங்கள். அண்ட் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்களா, அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.